ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாலா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் புது பாலம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பாம்பன் பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பாம்பன் பிரிட்ஜ் வந்து பழுதடைஞ்சிச்சு. அதுக்காக வந்து புதுசாக வந்து பாம்பன் பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லிப்டிக்கல் பிரிட்ஜ்னு சொல்கிறாங்க. ஒரு நியூ கன்ஸ்ட்ரக்ஷனில் ஆசியாலேயே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிரிட்ஜ் வந்து யாருமே கட்டினதில்லை. மக்கள் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ண விரும்புகிறதுல மெயினான ஒரு பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பன் பிரிட்ஜ் தான். அதாவது ராமநாதபுரத்தையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கிறது இந்த பிரிட்ஜ் தான். அதை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில காலத்துல 1910 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்தையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கிறதுக்கு வந்து இந்த பிரிட்ஜ் வந்து கட்டியிருந்தாங்க. அந்த காலத்திலேயே கட்டியிருந்தாங்க. இதுல தான் வந்து அப்துல் கலாம் எல்லாமே டிராவல் பண்ணி சென்னைக்குலாம் வந்து அவர் ஐஐடி எல்லாமே பண்ணது எல்லாமே அது மூலம் தான் வந்து டிராவல் பண்ணி பண்ணாரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த பாலம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து படகுகள் தான் வச்சு பயன்படுத்தி இருந்தாங்க. இப்போ அந்த 100-110 வருஷம் ஆனா அந்த பாலம் வந்து பழுதடைஞ்சு போச்சு. அதனால பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து புதுசா ஒரு பிரிட்ஜ் கட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெர்டிகல் லிஃப்ட் பிரிட்ஜ். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அப்படி தூக்கு பாலம் மாதிரி இந்த சைடும் தூக்கும் இந்த சைடும் தூக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லிஃப்ட் ஒரு பட்டணம் போனாலும் அந்த பிரிட்ஜ் அப்படியே கண்டிப்பா செங்குத்தா மேல போயிட்டு அந்த பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்போ வந்து கப்பல்கள்லாம் வருதுன்னா பாத்தீங்கன்னா இந்த டைமிங்ல வந்து அது ஓப்பன் பண்ணிடுவாங்க. இந்த ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 மணிக்கு இது வந்து ஓப்பன் பண்றாங்க. ஆல்ரெடி வந்து பல டெஸ்ட் எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னில வந்து மக்கள் பயன்பாடுபடுத்தி விடுறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 550 கோடி செலவுல வந்து சூப்பரா கட்டிட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு ட்ராக் தான் இருக்கும். இப்போ வந்து அந்த புதுசா போட்ட பாம்பன் பிரிட்ஜ்ல வந்து 2 ட்ராக்கும் சொல்லி போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் வந்து கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பாம்பன் பீச்சில் வந்து கண்டிப்பா டிராவல் பண்ணி ஆகணும். ஏன்னா அது வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜேர்னி வந்து கண்டிப்பா கொடுக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். இது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த பாம்பன் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணது மக்கள் கண்டிப்பா வந்து எல்லாமே போய் பார்ப்பாங்க. புதுசா வேற ட்ரெயின் விட்டுருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்ம சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா 2 ட்ரெயின் தான் இருக்கும். 7:15 ட்ரெயின் இருக்கும், 5:30 ட்ரெயினும் இருக்கும். 5:15 ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா 5:30 எடுத்த ட்ரெயின் வந்து ராமேஸ்வரம் வந்து இயர்லி ஒரு 4:30, 5 போகும். 7:15 ட்ரெயின் எடுத்தீங்கன்னா அது வந்து 6:30, 7 ஆயிரும். இது போக வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து ஒரு ட்ரெயின் விட்டுருக்காங்க. 6:30, 6:15 எடுக்கிறாங்க. 6:15 எடுத்தாங்கன்னா மேக்ஸ் வந்து 5 வந்து ரீச் ஆயிரும். ஸோ இது மாதிரி அதிக ட்ரெயின்கள் விட்டாங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த சுத்து கிராமங்களுக்கு வந்து ரொம்ப வசதியா இருக்கும். இப்போ வந்து காரைக்குடி, மானாமதுரை, ராமேஸ்வரம், பரமக்குடி, தஞ்சாவூர் இந்த மாதிரி மக்களுக்கு வந்து ஈஸியா டிராவல் பண்றதுக்கு அதிகமா இருக்கும். ஏன்னா பல நாள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் 7:15 இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி 10 இருந்துச்சு. அந்த ட்ரெயினை எக்ஸ்டெண்ட் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா பல டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே கடல்ல இருக்குன்னா இரும்புனா அரிக்கும்ல, அந்த டெக்னாலஜி அதெல்லாம் அரிக்கிறதுக்கு பல கோட்டிங்னா பண்ணி திருப்பிடிக்காத மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. அதனால பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்திலே 2-3 நாள் வந்து பாத்தீங்கன்னா பலத்த செக்யூரிட்டி போஸ்ட் வந்துருக்கு. பிஎம் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. ரொம்ப இதா இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமநவமி ஃபங்க்ஷன் வேற, அதனால தான் அது ஞாபகார்த்தமா இன்னைக்கு வந்து April 6 வந்து ஓப்பன் பண்றாங்க. கண்டிப்பா எல்லாமே டிராவல் பண்ணணும். ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். பார்ப்போம். கண்டிப்பா நம்ம சேனல்லையும் கண்டிப்பா வீடியோ போட்டு கண்டிப்பா அந்த வந்து வீடியோல வந்து கண்டிப்பா அப்லோட் பண்றேன். நம்ம ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா காரைக்குடில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 2 மணி நேரம் தான் ஆகும். கண்டிப்பா நம்ம ஊர்ல இருந்து கண்டிப்பா ஒரு வீடியோ ஃபுல்லா போடுவோம். நம்ம காரைக்குடில இருந்து எப்படி போறது அப்படிங்கிற மாதிரி வீடியோ போடுவோம். ஸோ கண்டிப்பா ரொம்ப பிரம்மாண்டமா எல்லாமே கட்டியிருக்காங்க. பல நவீன விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டா கூட அவங்களுக்கு வந்து அலர்ட் கொடுக்குற மாதிரி எல்லா டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி உள்ள பிரிட்ஜ்லேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாமே இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நம்ம ஃபுல் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா அப்லோட் பண்றேன். மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.